கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். எப்படி மேற்கொள்ளுவது? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்பாடு 12:11. கிறிஸ்து சிலுவையில் வெற்றி பெற்றார் என்றால் நாம் ஏன் இன்னும் இந்த போரில் ஈடுபட்டிருக்கிறோம்? சாத்தான் ஏன் அழிக்கப்படவில்லை? போர்க்களத்தில் உள்ள மற்ற வீரர்களை, அதாவது நம்மை பற்றி யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் தியாக வழி நம் ரட்சிப்பிற்கான வாசலை திறந்தது. ஆனால் அதனூடே நடந்து செல்லவும் அந்த பாதையை கடக்கவும் நாம் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டும். தேவதூதர்களும் விழுந்து போகாத மற்ற ஜீவிகளும் தாங்கள் எந்த பக்கம் என்பதை தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அந்த தீர்மானத்தை இன்னும் செய்யவில்லை. தேவன் நீதியும் அன்பும் உள்ளவராக இருப்பதால் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நபருக்கும் யாரை சேவிப்பது என்று இன்று தெரிந்து கொள்ள சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். யோசுவா 24:15. நாம் தேவனுக்காக காத்திருக்கவில்லை, அவர் நமக்காக காத்திருக்கிறார். அதனால்தான் இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:12 நாம் வாசிக்கின்றோம். நம்மை உபத்திரவப்படுத்துகிற பிசாசு இன்னும் இருக்கிறான். நாம் அவனை தெரிந்து கொள்ளவும் கிறிஸ்துவிலான ரட்சிப்பை பெற அவன் தடை செய்வதிலிருந்து தடுக்கவும் வற்புறுத்தல் அல்லது வஞ்சகத்தால் தன்னால் முடிந்த அனைத்தையும் அவன் செய்கிறான். இன்றைய வசனம் அவனை ஜெயிப்பதற்கான தீர்வை நமக்கு கொடுக்கிறது. அது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் மற்றும் நம்முடைய சாட்சியின் வசனம். சாட்சி என்பதற்கான கிரேக்கு வார்த்தை மார்டூரியா. இந்த வார்த்தை தான் இரத்த சாட்சி என்பதற்கான மூல வார்த்தையாகவும் இருக்கிறது. வேறு எது சாட்சி என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? 10 கட்டளைகளை வேதாகமும் சாட்சியின் பலகைகள் என்று அழைக்கிறது. யாத்ராகமும் 31:18. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பகுதியிலிருந்து பலிபீடத்தை குறிக்கிறது. சாட்சியானது கடைசி பகுதியிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை குறிக்கிறது. அதற்குள்ளாக 10 கட்டளைகள் இருந்தன. ஆசரிப்பு கூடாரத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த பாதையானது ரட்சிப்பின் பாதையை குறிக்கிறது. இதுதான் வெற்றி பெறுவதின் இறுதி இலக்கு. இன்றைய வசனம் மத்தேயு 24 முடிவு காலம் பற்றி இயேசு விவரித்ததை மேலும் விளக்குகிற வகையில் உள்ளது. உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், முடிவு பரியந்தம் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:9-13. நிலை நிற்பவனே மேற்கொள்ளுகிறவன். கடைசி நாட்களுக்கான அறிவுரைகள் குறிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. 7 சபைகளுக்கு கிறிஸ்து கொடுத்த ஊக்கமான வார்த்தைகள் நினைவிருக்கிறதா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று ஒவ்வொருவரிடமும் கூறினார். ஜெயம் கொள்வதற்கான செய்திதான் தம் மக்களாகிய சபைக்கு தேவன் விசேஷமாக கொடுத்திருக்கிற ஆலோசனையாகும். ஜீவனின் கர்த்தரே, உம்முடைய ரட்சிப்பின் ஈவுக்காகவும் அதை பெறுவதற்காகவும் அது மறுப்பதா என்பதை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்திற்காகவும் உமக்கு நன்றி. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.